சால் பெரியோரே, ஒரு சில கத்தோலிக்க குருக்கள் பெந்தகோஸ்துக்காரர்கள் துப்பி போட்டதை நக்கி எடுத்து வீடியோ போடுவதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதிலே ஒருவர் தான் வளனரசு என்ற கத்தோலிக்க பாதிரியார். தன் வீடியோவிலே கண்டதையெல்லாம் உளறி கொட்டுகின்றார். உதாரணமாக 2 சாமுவேல் 6 முதல் 7 வரை வரும் சம்பவத்திலே தாவீது மன்னர் உடன்படிக்கை பேழையை ஆடம்பரமாக எடுத்து வருகிறார் மாட்டு வண்டியிலே. தாவீதின் ஆட்டம் கண்டு வந்த கூட்டமும் குத்தாட்டம் குதியாட்டம் போடவே மாடுகள் மிரளுகின்றன. உடன்படிக்கை பேழை சரிந்து விழப் போகின்றது. தடுத்து பிடிக்கின்றார் உசாய். உடனே கடுங்கோவத்திலே ஆண்டவர் அவரை சாகடித்து விட்டாராம். என்னையா இது? பெரிய புராணத்திலே செருப்புடன் மிதித்த கண்ணப்பன் மீதே சிவபெருமான் கோவிக்கவில்லையே, பின் இஸ்ரேலின் தேவனுக்கு மட்டும் ஏன் இந்த கோபம்? கோவில் நற்கருணை வழங்கும் போது ஒரு நற்கருணை கீழே விழுந்து விட்டால் பின்னால் ஒருவர் வந்து மிதித்து விடக்கூடாதே என்று படக்கென்று எடுத்து கொடுப்பான் பிடச்சிறுவன். உடனே அவனை பலார் என்று அறைந்து விடலாமோ? அறிவுட்டு பாதிரியார். இதோ விடுதலை பயணம் 4:24 கடவுள் மோயிசனை கொல்ல பார்த்தார் என்று வருகிறது. இஸ்ரேலின் தேவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? அடுத்த வீடியோவிலே பதில் வைப்பேன். தொடக்க நூல் 6:1 முதல் 4 வரை தெய்வ புதல்வர் மனித புதல்வியரை மணந்து அரக்கர்களை பெற்றெடுத்தனராம். அதற்கு பதில் சொல்வாரா இவர்? ஜெப்தா தன் நேர்ச்சைப்படி மகளை வெட்டி பலி செலுத்தினானா? நீதிபதி 11:30 முதல் 40 வரை. மார்க்கு 11:12 முதல் 14 வரை பாருங்கள். கனிகாலம் இல்லை என்று தெரிந்தும் கூட கனி தராத அத்திமரத்தை இயேசு சபிக்கின்றாரே, இது நியாயமா? அது உருவகம் என்று மழுப்புவார் வளனரசு. அதுதான் இல்லை, அத்திமரமே தன் கடமையிலே தவறித்து எப்படி என்று விளக்குவாரா? சூனியக்காரியிடம் சவுல் மன்னன் குறி கேட்டானே, அதன் விளக்கம் என்ன? 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். இந்த இலட்சணத்திலே தம்பி தன்னையே இயேசுநாதர் ஆக்கி கொண்டு லோகோ படம் போட்டிருக்கின்றானே, இது வரம்பு மீறிய திமிரன்றோ? அதாவது தன்னையும் இயேசுவையும் இணைத்து அம்மையப்பர் போன்று படம் போட்டிருக்கின்றான். கிறிஸ்தவ மதத்திலே தன்னையே கடவுளாக்கி கொள்வது தெய்வ நிந்தனை அன்றோ? கேட்ட கேள்விகளுக்கு பதில் வைக்காமல் உளறினால் அடுத்து வரும் பதிலடி நினைவிருக்கட்டும்.